பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதாக. ஞானத்தை தேவனிடத்தில் கேளுங்கள். ஆஸ்க் காட் ஃபார் விஸ்டம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அறிவை பல புத்தகங்களை படித்து பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஞானம் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஞானத்தின் உறைவிடம். ஞானம் அவரிடத்திலிருந்து தான் ஊறுகிறது, ஆரம்பமாகிறது. இயேசு ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்த போது இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் இவருக்கு எப்படி வந்தது என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஞானத்தை பெற்றுக்கொள்ள யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி போன்ற புத்தகங்களை ஆழ்ந்து படியுங்கள். குறிப்பாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்கும் 31 அதிகாரங்களையும் மாதம் நாளுக்கொன்றென்று படிப்பதும் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இதில் எழுதியிருக்கிற நல் யோசனைகள் உங்களை காப்பாற்றும் என்று நீதிமொழிகள் 2:11 கூறுகிறது. இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று பிரசங்கி 10:10 கூறுகிறது. அதாவது, எதையும் செய்யும் முன்பு செய்யும் போதும் நன்றாய் யோசியுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்கக்கூடாது. நல் யோசனை செய்து யுத்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி என்று நீதிமொழிகள் 4:7 கூறுகிறது. எப்படி இந்த ஞானத்தை சம்பாதிப்பது? யாக்கோபு 1:5 ஜெபத்தின் மூலம் நாம் ஞானத்தை சம்பாதிக்கலாம். சாலமோன் ஆண்டவரிடம் சொப்பனத்தில் இப்படியாக ஜெபித்தான்: அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும், ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் கேட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று நீதிமொழிகள் 3:13 கூறுகிறது. ஏன் ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான்? காரணம், அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று நீதிமொழிகள் 3:16 கூறுகிறது. ஞானத்தின் இருப்பிடமாகிய ஆண்டவரின் வலது கையில் இருந்து நீங்கள் தீர்க்காயுசை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆண்டவரிடம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் முன்குறித்த நாளுக்கு முன்பாக மரணம் சம்பவிப்பதில்லை. முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஞானத்தின் இருப்பிடமாகிய ஆண்டவரின் இடதுகையிலிருந்து செல்வத்தையும் கனத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் செல்வந்தர்களாகவும் கனம் பெற்றவர்களாகவும் இருக்கும்படியே கர்த்தர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். ஆகையால் ஆண்டவரிடம் நிறைவான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவரிடம் கேளுங்கள். அப்பொழுது அவர் சம்பூரண ஞானத்தை கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அது நிமித்தம் அவருடைய வலது கையில் இருந்து தீர்க்காயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளை பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தினால் கர்த்தர் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவர்கள் நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாகவும் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இன்றைய திரும்புடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.